வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மிகப்பெரிய ட்ரோன் இதை பற்றின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2016 மார்ச்சில் வந்த ஒரு ட்ரோன் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே மாற்றுச்சு. அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ரெவல்யூஷனை உருவாக்குச்சு. நார்மலாக லேண்ட்ஸ்கேப்லேயும் ஐ லெவல்லையும் க்ரெயின்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பண்ணிக்கிற மத்தியில் ட்ரோன் மூலயமா ஒரு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஏரியல் வீடியோகிராஃபியை கொண்டு வந்தது இந்த ட்ரோன் வந்ததோடைய ஒரு அப்டேட் தான். இந்த ட்ரோன் வந்ததுனால இதுக்கு ஈகிள் ஐ வியூ அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துச்சு. அதாவது கழுகு பார்வை அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு கிடச்சிச்சு. நார்மலாக ஒரு வெட்டிங்கில் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி அப்படின்னு இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இந்த ட்ரோன் வந்ததுக்கப்புறமா வெட்டிங்லேயுமே ஏரியல் வீடியோகிராஃபியை கொண்டு வந்தது மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் சரி நார்மலாக வெட்டிங்லேயும் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சு. அந்த ட்ரோன் தான் DJI Phantom 4. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ட்ரோனாக இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் கிளப் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நிறைய கீ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போவும் இந்த ட்ரோன் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த ட்ரோன் மூலயமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் சரி நார்மலாக வெட்டிங்லேயும் சரி பீப்புளுக்கு நிறையவே ஒரு நாலேஜை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இதோடைய ஃபியூச்சர்ஸ் தான். நார்மலாக ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியும் ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபியும் கையில் வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கிற காலகட்டங்கள் போய் நம்மளுடைய கண்ட்ரோலில் வயர்லெஸில் ஒரு கழுகு பார்வையில் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு தூரத்தில் போய் அது படம் பிடிக்குது அப்படின்னா அது டெக்னாலஜியோடைய மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ரோனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் கிளப்பும் சரி இவ்வளோ பெரிய பேரும் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதோடைய கெப்பாசிட்டி தான். அதோடய கெப்பாசிட்டி என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இப்போ இருக்க காலகட்டங்களுக்கு இந்த DJI Phantom 4 டஃப் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் DJI Phantom 4. DJI Phantom 4 ஷார்ட்டஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். இதில் 3 ஆக்சிஸ் மெக்கானிக்கல் கிம்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சர் அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம Air 3s 4 Proலாம் ரொம்ப அதிகமாக நம்ம ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துப்போம். பட் 2016 இந்த டெக்னாலஜியை DJI Phantom 4 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி Phantom 3 வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு அது பெருசாக ஒன்றும் மார்க்கெட்டில் அது பேசப்படலை. பட் Phantom 4 வந்தப்போ மக்களுடைய டேஸ்ட்டு மாற ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக பீப்புள்ஸ் மூவிஸில் பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஏரியல் வீடியோகிராஃபிலாம் பார்க்குறப்ப இந்த ட்ரோன் லான்ச் ஆனதோடு சேர்த்து பார்க்குறப்ப மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கிடச்சிச்சு. இப்படியும் நம்மளால் வெட்டிங்ஸ் கவர் பண்ண முடியும், ஒரு மூவி க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஆர்மி அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வைலன்ஸுக்காகவும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த ட்ரோனை தொடாமல் எந்த ஒரு வீடியோகிராஃபரும் எந்த ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டரும் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷ்னல் நான் ஒரு வெட்டிங் ஈவெண்ட் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட இன்டெலிஜென்ஸ் ஃப்ளைட் மோட் இருக்குது. நார்மலாக ஆக்டிவ் ட்ராக் இருக்கிறது. அதே மாதிரி மவுண்டெயினில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃப்ளைட் மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளைட் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் சர்க்கிளாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஹைட் அண்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த மோடை சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ண விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அது உள்ளே இருக்குது. இந்த ட்ரோன் 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துக்கு இடையில் எவ்வளவோ ட்ரோன்ஸ் வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக 2025-26 நிறைய ட்ரோன்ஸ் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்மளுடைய வெட்டிங் பிளானர்ஸே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய புது அப்டேட் ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Air 3s அதை பற்றி நம்ம ரிவ்யூ ஏற்கனவே போட்டிருப்போம். அதேமாதிரி 4 Pro இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. மினி சீரியஸில் நிறையா இருக்குது. அவட்டா சீரியஸ் இருக்குது. FPV மோட்ஸ் நிறைய இந்த மாதிரி நிறையா இருக்குது. FPV ட்ரோன்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இப்போதைக்கு நம்ம பேச முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ட்ரோன். இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கான இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கனால இதை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஸோ மற்றதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்து பார்த்துக்கலாம். கம்பேரிஷன் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதை பற்றின ஸ்பெசிஃபிக்கான ஒரு செட்டிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோவோ நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரோனோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ளைட் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் வெரி ஸ்டேபிள் இன் விண்டு. நீங்கள் எவ்வளோ தான் காற்றடிச்சாலும் ஸ்டேபிளாக பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இப்போ இருக்க ட்ரோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்குது, வீடியோ டிரான்ஸ்மிஷன் இருக்குது. பட் இது அதை விட கம்மியான வீடியோ டிரான்ஸ்மிஷன் இருந்தாலுமே, ரொம்ப கம்மியான தூரம் தான் பறக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலுமே, இதோடைய கெப்பாபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா விண்டு வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் காற்றடிச்சாலும், நீங்கள் கடல் கரையில் கூட நீங்கள் வந்து நல்லா காற்றடிக்கிற டயத்தில் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதால் ஸ்டேபிளாக எடுக்க முடியும். ஸோ இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட். இதோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 kgக்கு மேலே இருக்கும். பேட்டரியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 kg ஒட்டி வரும், கண்டிப்பாகவே வரும். ஸோ அந்த வெயிட்டு தான் வந்து விண்டு வெலாசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ். ஒரு சினிமா ரேஞ்சுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனால் சினிமேட்டிக்கில் மூமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த DJI Panther 4 தான் ஒரு பேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 axis கிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம சொன்னோம். நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரோனை வந்து அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கிம்பிள் வந்து ஷேக் ஆகாமல், உங்களுக்கு வீடியோலையும் அந்த ஷேக் ஆகாமல் ஈஸியாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு இது வந்து மிக முக்கிய பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து ரிலையபிள் GPS பொசிஷனிங். இந்த GPS பொசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ட்ரோன் வந்து நம்ம கையை விட்டு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம நார்மல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மாதிரி, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மாதிரி கையில் வச்சு எடுக்க போகிறது கிடையாது. இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு மீறி அப்பாற்பட்டு பறக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் மீறிச்சு அப்படின்னா அந்த ட்ரோன் என்ன ஆகும்னே தெரியாது. இப்போ வரக்கூடிய நிறையா சீரியஸில் வந்து நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க வந்து எனக்கு தெரியாது, கண்ட்ரோல் எப்படி போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து நீங்கள் சென்சாரை ஆஃப் பண்ணவே கூடாது. சென்சாரை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் ட்ரோனை காப்பாற்ற முடியும். நல்ல ஷாட் கிடைக்கிது, ரிஸ்கியான ஷாட்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து சென்சார் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறீங்கன்னா உங்கள் ட்ரோனு கண்டிப்பாக டேமேஜாக தான் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடியே டீசெண்டான GPS பொசிஷனிங் இதில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சிக்னல் கட் ஆகிற பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒரு 3-4 ஈவெண்ட்டில் வந்திருக்கு. GPS கட் ஆனோடனே ட்ரோன் எங்கேயோ பறந்து போகிறதோ, கீழே விழுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. GPS கட் ஆச்சுன்னா ஒரு பொசிஷனில் அப்படியே நிற்கும். பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் டவருக்கு சிக்னல் கிடைக்கல, நின்றும். ரிட்டர்ன் டு ஹோம் பட்டனை 2 தடவை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிற்கிறதுக்கு நேரம் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே டவுன் பண்ணி இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீசெண்டான GPS பொசிஷனிங் இருக்குது. இப்போ இருக்க நிறைய ட்ரோன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பண்ணக்கூடிய தப்புனால நம்ம வந்து ட்ரோனை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, சென்சார் ஆஃப் பண்ணக்கூடாது. சென்சார் ஆன்லேயே இருந்தாலுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப அது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபில்மேர் அப்டேட் பண்ணணும், டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பட் 2026 இந்த GPS பொசிஷனிங் வந்து இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அது DJI Panther 4 மூலியமாக தான். சரி, இந்த ட்ரோனில் ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 2026 இந்த ட்ரோன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ். 2016 இது வந்து லான்ச் ஆனப்போ இது வந்து பெரிய ப்ராப்ளமாக யாருக்குமே தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு பொருள், ஒரு ட்ரோன், ஒரு பறக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி. அப்படிங்கிறப்ப இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு அதிசயமான பொருளாக இருந்துச்சு. பட் டெக்னாலஜி டெவலப் ஆக 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 இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ட்ரோன் கையளவுக்கு ட்ரோன் மாறினால டெக்னாலஜியோட அப்டேட் ஆக 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 இந்த DJI Panther 4ங்கிறது அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா சைஸுங்கிறது மிக முக்கிய ஒரு விஷயம். இந்த சைஸ்னால் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய Air 3s,
4 Pro இந்த மாதிரி ட்ரோன்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும், நீங்கள் மடித்து உள்ளே வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட கூப்பிட்டு நீங்கள் DJI Panther 4ல் நீங்கள் வீடியோ எடுங்க, எனக்கு ஷூட் எடுங்க அப்படின்னா அவங்க எடுப்பாங்க. பட் இதை கேரி பண்ணி இதை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு வந்து இதை நீங்கள் அசம்பிள் பண்ணி ரொம்ப கஷ்டம். அசம்பிள் பண்ணால் தனியாக அதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும். அது வச்சு நீங்கள் அதை சூட்கேஸ், பெரிய சூட்கேஸே இருக்குது இதுக்குன்னு, இதை வச்சு நீங்கள் வந்து மெனக்கட்டு கிடக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இப்போ இந்த 2026 வந்த புதுசில் அது யாருக்கும் பெருசாக எதுவும் தெரியல. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது அப்படின்னா DJI Panther 4 ஃப்ளை பண்ணுறதுக்கு DJI Go 4னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ளே ஸ்டோரில் DJI Go 4 அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை. இதை வந்து நம்ம க்ரோமில் போய் தனியாக தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது, வேறு ஒரு வெப்சைட் தான். ஆனாலும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அது மூலியமாக தான் நம்ம வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதோ, டேக் ஆஃப் பண்ணுறதோ, செட்டிங்ஸ் மாற்றுறதோ எல்லாமே மாற்ற முடியும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ட்ரோனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ மாடர்ன் ஃபியூச்சர்ஸ். மாடர்னான ஃபியூச்சர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Air 3Sல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு Panther 4ல் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இல்லவே இல்லை. நீங்கள் ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா மரங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை ஜிக்ஸாக்காக அதை வந்து ஸ்கிப் ஆகி போயிடும். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதில் என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி வரும், ஆனால் அதால் ட்ராக் பண்ண முடியல, லோ லைட்டில் இதால் ட்ராக் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன செய்யும்னா சென்சார் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துலேயே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி வேறு கிட்ட அதை கொண்டு வரணும், அல்லது அந்த ட்ராக்கை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது நான் கம்பேர் பண்ணி பார்த்த அளவில். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, வெர்டிக்கல் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய நிறையா ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் வீடியோ கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் ரீல்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீல்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸும் அதிகமாகவே வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேஷன்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் வீடியோஸை பேஸ் பண்ணியிருக்கனால அடுத்த டெக்னாலஜி அப்டேட்டில் வந்து வெர்டிக்கலுக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்தாங்க. ட்ரோனில் நார்மலாக இருக்க கேமரா வெர்டிக்கலில் திரும்புகிற மாதிரி அவங்களும் டெக்னாலஜியில் கொண்டு வந்தாங்க. இதில் அப்படி பண்ண முடியாது. இன்னொன்று, 360ல் இப்போ இருக்கக்கூடிய கிம்பல்ஸ், ஒரு சில ட்ரோனில் இருக்கக்கூடிய கிம்பல்ஸ் Inspire 2, Inspire 3லாம் வந்து பார்த்திங்கன்னா 360 கேமரா இருக்கும். ட்ரோன் இப்படி பறந்து இருக்கும், கேமரா அடியில் இருக்கும், கேமராவே 360ல் ரொட்டேட் ஆகும். பட் இதில் அப்படி கிடையாது. ட்ரோன் மொத்தமாக ரொட்டேட் ஆகி தான் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம். அப்போ ட்ரோன் ஒரு திசையை நோக்கி போய்க்கிருக்கப்ப பின்னாடி நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ இருக்க டெக்னாலஜியில் அது பாசிபிள். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதோட டெக்னாலஜியில் அது இல்லை. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 2026ல் Panther 4. பட் இதோட பர்பஸ் வந்து 2026ல் தேவையா? 2026ல் நான் ஏன் இதை வாங்கணும், சப்போஸ் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். என்னால் பட்ஜெட்டில் பெரிய அமௌண்ட் போட்டு என்னால் ட்ரோன் வாங்க முடியாது, காம்போ பேக் மாதிரி நிறைய ட்ரோன்ஸ் வாங்க முடியாது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டு என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேமரா லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் செகண்ட்ஸில் இப்போதைக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனாலும் 2023க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய யூஸ் பண்ணிக்கிற எல்லா ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்த ட்ரோன்ஸை. இது இப்போ கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 40 to 50Kக்குள்ளே இப்போவுமே செகண்ட்ஸில் நீங்கள் வாங்கிக்க முடியும், நல்ல கண்டிஷனில் இருந்தால். வாங்கி நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு பழகிட்டு நீங்களுமே நிறையா இதில் ஈவெண்ட்ஸ் எடுக்கலாம், சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இப்போதைக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆக ஆக மக்களுக்கும் சரி, நம்மளோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் சரி, எனக்கு அந்த மாடல் கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும், DJI Air 3S இருந்தால் நல்லாயிருக்கும், 4 Pro இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே வந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிடுச்சு. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ட்ரோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டீச்சிங்கில் இதை யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக ஒரு புது ட்ரோன் வாங்கி அதில் கற்றுக்கிட்டு அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி
அந்த மாதிரி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் டொனேட் பண்ணலாம். டொனேட்னால் சும்மா கொடுக்குறதில்ல, சப்போஸ் என்னால் ரன் பண்ண முடியல சும்மா தான் சார் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் வித்தரலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு மல்டிமீடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெட்டிங்கில் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வில்லேஜில் சின்ன சின்ன ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். பட் பெரிய பட்ஜெட்டில் நான் பேசுகிறேன், பெரிய பட்ஜெட்டில் நான் வந்து வெட்டிங் பேக்கேஜ் பேசியிருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பி கேமராவாக இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 4K ரெக்கார்டிங் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நீங்கள் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர கஸ்டமர்ஸுக்கு பெருசாக தெரியாது. ஸோ யூஸ் பண்ணலாம். இதில் கூட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணி நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன், கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன், நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது செட் ஆகாது. ஏன்னா ப்ரொஃபஷ்னல் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு மூவி எடுக்கிறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸு இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கேமராஸ் இருக்கணும். அவங்களே வந்து ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் எந்தெந்த கேமராஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேமராஸ் இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது செட் ஆகாது. அது ஒரு ப்ராப்ளம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது, பேட்ரி கிடைக்கவே மாட்டேங்குது. தேர்ட் பார்ட்டி பேட்ரிஸ் தான் கிடைக்கிது, அதுவுமே ரொம்ப ரேர் தான். மதுரையில் நான் 2 பேட்ரி தேர்ட் பார்ட்டி பேட்ரிஸ் தான் வாங்கி 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிருந்தேன். இப்போ அங்கேயுமே அவைலபிள் இல்லை. நார்த் சைடில் எதுவும் கேட்டு பார்த்தா கிடைக்கலாம். ஸோ பேட்ரி ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். சரி, இதோடைய ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கிங் மேக்கர் ட்ரோன். ஒரு அரசனை உருவாக்குறதுக்கு இந்த ட்ரோன் மிக முக்கிய ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸும் எந்த ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டரும் இதை தொடாமல் இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராக இருக்க முடியாது. இந்த 2 வருஷத்தில் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி யாராவது பணம் இருக்குது அப்படின்ட்டு காம்போ பேக்கில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு, நியூ ஃபோட்டோகிராஃபர்ஸ், பிகினர்ஸு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் இந்த ட்ரோன் மூலயமா கற்றுக்கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண விஷயங்கள் சொல்லவே முடியாது. இவ்வளோ தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு லைஃப். நிறையா ஸ்டூடியோ ஓனர்ஸ்க்கு இந்த ட்ரோன் மூலயமா நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது, நிறைய அப்டேட் பண்ணாங்க, நிறையா லேர்ன் பண்ணாங்க, நிறையாவும் சம்பாதிச்சாங்க. ஸோ இப்போவும் 2026 இந்த ட்ரோன் 10 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் இப்போவும் அதோடைய குவாலிட்டியை, அதோடைய ஸ்ட்ரென்த்தை, அதோடய கேப்பபிலிட்டியை இன்னமும் ஸ்டேபிளாக அதோட இடத்துல தக்க வச்சுருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வார்த்தையில் பெஸ்ட்டு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி இதை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து வார்த்தையில் சொல்லி அடைக்க முடியாத ஒரு டெக்னாலஜி அப்டேட். தேங்க்யூ.